ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிச்சு போட்ட கோழிக்கறி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சிக்கனில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இது நம்ம நார்மலாக கர்ட் ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதம்க்கு சைடிஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, புரோட்டா, பட்டர் நான் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு 3/4 கிலோ அளவு சிக்கனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக இந்த மாதிரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணி சிக்கன் வேக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி விட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டால் போதுங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். இதே ரெசிப்பியை நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி மூடி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் இந்த அளவு நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இந்த கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். இந்த தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவு இருக்கு இல்லையா, இது நமக்கு ஃபைனலாக தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் என்ன பண்ணுறோன்னா தனியாக எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக பிச்சு, கையிலேயே குட்டி குட்டியாக பிச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 8 வரமிளகாய், 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கீறி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லியில் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிச்சு போட்ட சிக்கன் கறிக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச வரமிளகாய், பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கனோட சேர்ந்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நல்லா ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்குன்னு பார்க்க அந்த மாதிரி. இப்போ இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் வேக போட்டேன் இல்லையா, அப்போயே நான் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். நான் மறந்துட்டேன் வீடியோவில் சொல்கிறதுக்கு. நான் அப்போயே கல்லுப்பு ஆட் பண்ணேன். ஸோ இப்போ நமக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மல்லியில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணலாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் மல்லியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சிக்கனை குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேக தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி. ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுறலாங்க. ஏன்னா அப்போ தான் இதில் இருக்க மசாலாலாம் சிக்கனில் இறங்கி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மூடி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு இந்தளவு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த பிச்சு போட்ட கோழிக்கறியை நான் சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்தின்னு மட்டும் இல்லைங்க, நம்ம வெரைட்டி ரைஸ் செய்கிறோம் இல்லையா, கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், இது கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட்டில் கரண்ட்டில் இருக்க ஆஃபர்ஸ் வீடியோஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், முக்கியமாக பேபி வெயிட் கெயின் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.